பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். அவர் சதா காலமும் ஜீவிக்கிற தேவன். அவர் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை மரண பரியந்தமும் நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அவரே நம்மை வழி நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சதா காலங்களிலும் அரசாளுகிற சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில நான் உற்சாகமாய் காணப்படுவோம். இந்த தேவன் நம்முடைய தேவன். அவர் சதா காலங்களிலும் அரசாளுகிற தேவன், தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன். ஆகவே நம்முடைய தேவனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று தாவீது எழுதுகிறார். தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடக்க தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் நாம் காணப்படுவோம். நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று எழுதுகிறார். என் ஆத்துமாவை மரணத்திற்கு தப்புவிக்கிற ஒரு தேவன், நம்முடைய கால்களை இடறலுக்கு தப்புவிக்கிற ஒரு தேவன். அவர் ஒருபோதும் தப்புவியாமல் இருக்கவே மாட்டார். அவர் எல்லா இடறல்களுக்கும் நம்மை தப்புவித்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்துகிற ஒரு தேவன். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த காலை வேளையில எந்த சூழ்நிலை வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கு வரையிலும் நடக்க நேர்ந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது, நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது. வாதை
என்னுடைய கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவராகிய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரே நம் ஒவ்வொருவரையும் மேய்த்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் நல்ல மேய்ப்பாராய் நம்மோடு கூட இருக்கிறார். சிங்காசனத்தின் மத்தியிலே ஆட்டுக்குட்டியானவரே நம்மை மேய்த்து நம்மை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துகிற ஒரு தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன். ஆகவே இந்த காலை வேளையில நாம் எதை குறித்தும் அழுது கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து, வரும் காலங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அவரே நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன். அவர் ஒருவரே நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் காணப்படுவோம். கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடைசி வரையிலும் மரண பரியந்தமும் நடத்துகிற ஒரு நல்ல தேவன், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறபடியினால் நன்றி என்று சொல்லி இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. மரண பரியந்தம் நீர் கூட இருந்து வழி நடத்துகிற தேவன். மரண இருளின் பள்ளத்தாக்கில நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி தேவன் கூட இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்துவீராக. நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.